எதுக்காக தோறங்கத்த என் வாழ்க்கையை வீணாக்கிறாருங்க. என் புரிச்ச கூட என்னை வாழ வைங்கத்த. அத்தை 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 உங்க கால்ல வேணா விழுவுறேங்கத்த. தயவு செஞ்சு என்னை வாழ விடுங்கத்த. நகைக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்காதீங்கத்த. எனக்கு 20 பவுன் நகை கேட்டாங்க. கல்யாணம் ஒரு 2 மாதம் இருக்கும்போது கால் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனால அப்பா எல்லாம் சீர்ஜமாவும் செஞ்சுட்டாங்க. நகை மட்டும் போட முடியல. அந்த நகைக்காக கல்யாணம் 1.5 வருஷம் ஆகுது. இந்த நகை கேட்டு 1.5 வருஷமாக அவ்வளோ சித்திரவதைப்படுத்துகிறாங்க. நகை கேட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அசிங்கமாக பேசுறது, மாமனார் தப்பான முறையில் பேசுகிறாரு. அதை கேட்க போய் அப்பா அம்மா சொன்னதுக்கு டிவோர்ஸ் பண்ணுறாங்க, அறுத்து கட்டுவேன்னு சொல்கிறாங்க. வாழவே விட மாட்டேங்கிறாங்க. புருஷன் இறங்கி வந்தாலும் அவங்கள புருஷனை வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. கூட பேசக்கூட விட மாட்டேங்கிறாங்க. 6 மாதம் ஆகிடுச்சு. 6 மாதமாக அவங்கள பார்க்கணும். ஆஃபீஸ் போய் நிற்கிறேன். எல்லாருலேயும் அவங்கள போய் பார்க்கணும் நிற்கிறேன். அவங்கள பார்க்க கூட என்னை விட மாட்டேங்கிறாங்க. என்னை வாழ வைக்கவே விட மாட்டேங்க. என்னை தயவு செஞ்சு வாழ வைங்க. உங்கள் பேர் என்ன? உங்கள் வீட்டுக்கார பேர் என்ன? மாமனார் என்ன பண்ணுறாரு? என்ன பிரச்சனை? எதனால் ஆக்சுவலாக டைவர்ஸ் கொடுத்தாங்க சொல்லுங்கள். மாமனார் பேர் சந்திரன். டாஸ்மார்க்கில் வேலை பார்க்குறாரு. நகை அத்தை தவறான முறை எனக்கு நடந்துக்க சொல்லி வீட்டில் யாரும் இல்லாத நேரம் தவறான முறையில் பேசுறது, தவறான முறையில் நடந்துக்கும் போது தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறது, இதெல்லாம் என் புருஷன்கிட்ட நான் அண்ணனுக்கு நடக்கிற எல்லாத்தையும் புருஷன்கிட்ட சொல்லுவேன். புருஷனும் நான் கண்டிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கண்டித்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அத்தைக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், இதுக்கு மேலே நீ இந்த குடும்பத்தில் இருக்கணும் இருந்தால் என் மாமனார் தப்பான போல தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் தனி கொடுத்து நான் அனுப்புனாங்க. நான் தனி கொடுத்துன போகலன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். நான் இங்கே இருக்கிறது எனக்கு பயமாக இருக்குது. அங்கே போனால் நீங்கள் என்னை அவங்க சொன்ன மாதிரியே நான் அறுத்து கட்டிடுவீங்க, தயவு செஞ்சு என்னை வாழ விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நீ தனி கொடுத்துன போகல, இதை நீ போய் உங்கள் அப்பா அம்மாட்ட இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொன்னால் அவனை நஜத்துலேயே அறுத்து கட்டிடுவோம், இது சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டினாங்க. சரி நானும் வீட்டு காலி பண்ணுறது கூட நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லாமல் தனி கொடுத்ததுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அங்கே போய் தனி கொடுத்ததுக்கு போய் சித்திரவாதம். காலையில் 6 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறது, நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வருது. ஏங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் அதுக்கும் அடிக்கிறது, சந்தேகம் பிடிக்கிறது. வீட்டுக்கார் ஸ்ரீராமில் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. 6 மணிக்கு வீட்டை விட்டு போயிடுவாங்க. 6 மணிக்கு சாப்பாடு போடுறதில்ல. ஒரு டிவி கிடையாது. ஜெயில் வாழ்க்கை மாதிரி கிடைக்காது. எதுவுமே சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஜெயில் வாழ்க்கை மாதிரி வீடை பூட்டிட்டு சாவை எடுத்துகிட்டு போயிடுவார். எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு 12 மணிக்கு ஏங்க இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு கேட்டால் அடிக்குவார். கையில் கிடக்கிற காப்பெடுத்து கை காலெலாம் குத்தி அடிப்பார். தண்ணி பாட்டிலாம் வச்சு போரடி மண்டெல்லாம் அடித்தார். ஏங்க நகை போட்டால் மட்டும்தான் நான் உங்க கூட வாழுவேன், நகை தான் எனக்கு முக்கியம், நகை இல்லாமல் உங்க கூட நான் வாழ மாட்டேன்னு சொன்னாங்க. எவ்வளோ பவுன் ஆக்சுவலாக நகை போட்டு இந்த கல்யாணத்தப்போ போட்டாங்க உங்களுக்கு? கல்யாணம் அப்போ எனக்கு 16-20 பவுன் பேசினாங்க. அதில் 16 பவுன் தான் எங்களை போட முடியும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 16 பவுன் மாப்பிள்ளைக்கு 1 பவுன் செயினும் மோதிரமும் போட்டாங்க. மீதி பவுன் எனக்கு மட்டும் தான் போடலை. அதையும் அவங்கள்ட்ட கல்யாணத்தை அன்னைக்கே அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல அவங்களும் சொல்லி கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. பண்ணி வச்சு கல்யாணம் ஆனதுலேருந்து சித்திரவதை டார்ச்சர் தான். நகை கேட்டு சீர்ஜாமா 5-6 எதனால் அப்ளை பண்ணாங்க? யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணது? அவங்க தான் வீட்டுக்காரவங்க தான் அப்ளீஸ் மாமியா மாமனார் சொல்லி கொடுத்து வீட்டுக்காரர் டவேஸ் அப்ளீஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் எவ்வளோ நாளாக பிரிஞ்சிருக்கீங்க? இப்போ ஹியரிங் போயிட்டா? ஒரு ஹியரிங் போயிருக்கா? ஹியரிங் ஒரு 3 ஹியரிங் போயிடுச்சு. 2 ஹியரிங் போயிடுச்சு. 3வது ஹியரிங் 23ஆம் தேதி போகணும்னு சொல்லி. இப்போ ஏன் திரும்ப நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? என் புருஷன்கிட்ட பேசணும், நான் ஏன் கேட்கணும்? 1 வருஷம் வாழ்ந்துட்டு இப்போ திடீர்னு வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் நகைக்காக வாழ்க்கையை வீணாக்குறதா? நான் எங்கே போகிறது? 1 வருஷம் வாழ்ந்துட்டு இப்போ வேணான்னு சொன்னா கேஸ் கோர்ட்டில் போயிட்டு கோர்ட்டில் பேசிக்க வேண்டியது. அங்கே பேசுனீங்களா இல்லையா? சொன்னீங்களா? கோட்டை கேட்டு இவங்க என் கழுத்தில் தாலி கட்டலையே, கோட்டை கேட்டு இவங்க கூட இவங்க குடும்பம் நடத்தலையே, ஜாய்ஸை எல்லாரையும் வச்சு தானே என் கழுத்தில் தாலி கட்டினாங்க. திருட்டுத்தனமாவும் நாங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலையே. அத்தனை பேருக்கு பத்திரிக்கை அடிச்சு ஊர் சொல்லி தானே கல்யாணம் என் கழுத்தில் தாலியே கட்டினாங்க. அவங்க சம்மதம் இல்லாமல் என் சம்மதத்தோட அவங்க சம்மதத்தோட என் கழுத்தில் தாலி கட்டினாங்க. கோட்டை கேட்டு டைவர்ஸ் பண்ணலையே, கோட்டை கேட்டு என் கூட குடும்பம் நடத்தல அவங்க. அப்போ அந்த நியாயத்தை கேட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். என் புருஷன் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். என் குடும்பம் மொத்த குடும்பமே எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். இப்போ நீங்கள் என்ன கோரிக்கை வச்சு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? காலேருந்து நான் வாழணும், என் புருஷன் கூட வாழணும். அவங்க பண்ண தப்ப அவங்க உணரணும். அதுக்காக நகையை எங்கள் வீட்டில் போகிற இடத்த விற்று எதை விட்டு எங்கள் வீட்டில் நகை போகிற நகையை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவங்க கேட்ட நகையை போட போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு டிவோர்ஸ்க்கு போகணும்? வாழணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை எதுக்கு அப்போ இவங்க வேணான்னு சொல்லியிருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க சொல்லியிருந்துருக்கணும். கல்யாணம்லாம் ஆகி 1 வருஷம் வாழ்ந்து முடிச்ச பிறப்பு இப்போ வேணான்னு சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு நியாயமே கிடைக்காதா? அவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு? பேச வீட்டுக்காரர் கூட என் மாமி மாமனார் பேசவே விட மாட்டேங்கிறாரு.
பேச விட்டாவும் அப்படியே பேச வச்சாலும் நான் வேணான்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. நீங்கள் எத்தனை நாளாக பிரிஞ்சிருக்கீங்க? எங்கே இருக்கீங்க நீங்கள்? அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கேன். நானா பிரிஞ்சு வரல, அடிச்சு துரத்துனாங்க. அது எத்தனை நாள் ஆகுது? 6 மாதம் ஆகுது. 6 மாதமா நானும் என் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு ஆஃபீஸ்க்கு போவேன். அவங்க எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் வாழ விட அவங்கள்ட்ட பேசுவேன். எத்தனை நாள் ஆகுது? டைவர்ஸ் அப்ளை பண்ணி 6 மாதம் ஆகுது. 1 வருஷம் முடிஞ்சோடனே அப்ளை பண்ணிட்டாங்களா? ஒன்று கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது. இப்போ எப்போ கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் வந்து 11/2/2024 நடந்துச்சு. அன்னையிலேருந்து இப்போ அப்போ கல்யாணம் ஆகிலேருந்து பிரச்சனை, நகை கேட்டு நகைக்காக மட்டும்தான் பிரச்சனையே. நகை எப்பயிலேருந்து நகை போல நகை மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை. போடுறேன்னு சொல்றாங்க. இப்போ வீட்லயே நகை போறேன்னு சொல்லிட்டாங்க. வாழ வைக்கணும், நான் அவங்க கூட வாழணும், எனக்கு நியாயம் கிடைச்சாகணும். ஒரு வந்தீங்க எவ்வளோ நேரமா வீட்டு முன்னாடி நிற்கிறீங்க? ஏதாவது பதில் காலையில இருந்து இந்த வீட்டு வாசல்ல தான் சாப்பிடாம காலையில இருந்து இந்த வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். எல்லாரும் கேட்டா அடிக்க வராங்கன்னு சொல்றாங்க. வந்திருக்கிறவங்க எல்லாம் இவங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தவங்க. இவங்க எல்லாரும் ஏப்பா இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி வீணாகுன்னு கேட்கதான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. கதவை பூட்டிட்டு உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. யார் வந்தாலும் நாய் வந்து வெளில தான் நிக்க வைக்கிறாங்க. காலையில இருந்து எல்லாரும் வெயில தான் சாப்பிடாம பாட்டி எல்லாரும் வெயில தான் நின்றுட்டு. எனக்கு நியாயம் கிடைக்கிறவரை இந்த இடத்த விட்டு நான் போவே மாட்டேன். கோரிக்கை என்ன? உங்க வீட்டுக்காரோட பேசணுங்கிறதா? என் வீட்டுக்காரோட பேசி என் புருஷன் கூட நான் வாழணும். அவங்க கேட்டதே நான் கொடுக்கணும், இல்லைன்னா நான் இங்கேயே செத்துருவேன். என் வாழ்க்கைக்கு பதில் கிடைச்சே ஆகணும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஈஸியா டிவோர்ஸ் பண்ணிட்டு போலான்னு நினைக்கிறாங்க. இவங்க மாதிரி ஆளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். என் புருஷனை என் கூட வாழ வைக்கணும். தப்பா என் மாமனார் நடந்துக்கிட்டு அவருக்கு தண்டனை கிடைக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.